ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. எல்லாமல்ல இரசக்தி ஆகிய பரம்பொருளாயிருப்பவன் பாதம் பணிந்து சிவனும் சக்தியுமா என்னுடைய பேராற்றிலே இரண்டர கலந்து நிற்க பிரபஞ்ச சக்தியோடு நான் கலந்து இந்த மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய இந்த பால்முனி சித்தனாய் நாம் அறிவிக்கிறோம். இன்று ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தேகம் என்னுடைய தர்மயுத்தம் சேனலில் இறையன்பர் ஒருவர் கேட்டிருந்தார். கருத்தில் கேட்டிருந்தாங்க, ஐயா உங்களுக்கு அஷ்டமா சித்துக்கள் தெரியுமா அப்படின்னு. அதற்கான பதிவு தான் இது. முதலில் இறையன்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, அஷ்டமா சித்து என்றால் என்ன? அஷ்டமா சித்துக்கள் யாரால் கூடும்? அஷ்டமா சித்து தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. அஷ்டமா சித்துனா என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் அஷ்டமா சித்துக்கள் விளையாட அல்லது சித்துக்கள் ஆட உமக்கு தெரியுமான்னு அவர் கேட்கல. நானும் அதுக்கு பதில் சொல்லலை. அஷ்டமா சித்துக்கள் என்றால் 8 விதமான கலைகள் தான். நான் சொன்ன மாதிரி 8 விதமான கலைகள். அந்த 8 விதமான சித்துக்களில் முதன்மையானது அனிமா, இரண்டாவது மகிமா, மூன்றாவது கரிமா, நான்காவது லஹிமா, ஐந்தாவது பிராத்தி. நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆறாவது பிரகாமியம், ஏழாவது ஈசத்துவம், எட்டாவது வசித்துவம். இந்த 8 விதமான சித்துக்களை யார் ஒருவரால் இந்த சித்துக்கள் விளையாடக்கூடுமோ அவர் சித்தர் என அழைக்கப்படுகிறது. இந்த அஷ்டமால் சித்துக்களாட பாலாம்பிகை அன்னையினுடைய அருள் வேண்டும். இதற்கு முன்பு இன்றும் இறைவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 18 சித்தர்களுடைய கடாட்சம் என்றும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய முழு ஆக்கிரமிப்பு நம்முடைய உடலிலும் ஆன்மாவிலும் இரண்டர கலந்திருக்க வேண்டும். குறிப்பாக அம்மையப்பனாய் இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் நம்மிடத்திலே நேரடி காட்சியில் இருக்க வேண்டும். முற்பிறவியோ அல்லது இப்பிறவியிலோ பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்திருக்க வேண்டும். இப்படி எண்ணற்ற விதி கட்டுப்பாடுகளுக்கிடையே ஒரு மனிதன் வாழ்ந்தானேயானால் அவர் சித்தரென கூறப்படுவார். அப்படின்னா நீங்கள் பால்முனி சித்தர்ன்றீங்களே, நீங்கள் யார்? இதற்கு விளக்கம் ஒரு நாள் உங்களுக்கு தெரியும். இந்த பூத உடல் மறைந்து ஆன்மா உலகத்திலே ஆன்ம ரீதியாக என்னுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிற ஒவ்வொரு சீடனுக்கும் நான் யார் என்பது தெரியும். ஆனால் இந்த அஷ்டமா சித்து தெரியுமான்னு கேட்டிருந்தாரு. கடும் தவ வலிமை கொண்டு தன் உடலை சிறிதாக்கி
பிறர் கண்ணுக்கு எளிதில் புலப்பட முடியாத ஒரு நிலையை அடைகிறது தான் அனிமா. தன் உடலை மலையிலும் மிகவும் பெரியதாக வடிவம் எடுத்து காட்சி தருவது இதனை விஸ்வரூபம் சொல்லக்கூடிய செயலாகும். அந்த விஸ்வரூபத்தை யாரால் கூடுமோ அந்த சித்துக்கு மகிமா என்று பெயர். தவ வலிமையை கொண்டு உடலை மாயமாகி சூட்சும உடலாகிய எதிலும் மூடுருவம் செயலே கரிமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூத உடலை இறக்கி ஒரு சிறிய எறும்பின் எடையை விட குறைவாக தன் உடலை மிகவும் லேசாக எடுத்து செல்லும் செயலே லகிமா எனப்படுகிறது. நினைத்த பொருளை அடைந்துவிடக்கூடிய சித்தி யாரால் கூடுமோ அந்த சித்துக்கு பெயர் பிராத்தி என அழைக்கப்படுகிறது. தான் விரும்பிய இடத்திற்கு சென்று வரும் சித்தாகும். மற்றும் புயல், பெரும் மழை, பூகம்பம், கடல் கொந்தளிப்பு, சூறாவளி இது போன்ற இயற்கையின் சீற்றங்களுக்கு இடையிலும் பஞ்சபூதங்களுக்கு விரோதமாகவும் தங்கள் தவ வலிமையால் தாங்கள் நினைத்த இடங்களுக்கு சென்று வரும் வித்தை பிரகாமியம் என அழைக்கப்படுகிறது. அப்போது இந்த பிரகாமியம் என்னும் சித்து இன்றளவும் என்னால் முடியும் என்றால் அதை ஏற்க உங்கள் மனம் தயாராக இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. பிரகாமியம் என்னும் இந்த சித்து நானெல்லாம் ஒருவர் என்னிடத்திலே வாக்குக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் வாக்கிலே நின்று நான் வாக்கு சொல்லும் பொழுது வந்த நபரின் வீட்டை என்னுடைய பூத உடல் இங்கிருக்கும் பொழுது ஆன்ம ரீதியாக நான் அங்கு சென்று நான் பார்ப்பேன். அவர்களுடைய உடை, வீடு, திசை, இருக்கக்கூடிய அமைப்பு, அங்கு இருக்கக்கூடிய தேவதேவாதைகள், அங்கு இருக்கக்கூடிய துர்தேவதைகள் அனைத்தும் என்னால் முடியும், இன்றும் முடிந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இயற்கை சீற்றங்களை நிறைய வலைதளத்திலே நான் பதிவிட்டு இருந்தேன். இது இன்று நடக்கும் என்று. ஆக பிரகாமியம் என்னும் சித்தில் ஓரளவு என் சரீரத்தில் ஆட்கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஈசத்துவம். உயிரற்ற ஒரு ஜடப்பொருளையும் உயிர் பெற செய்வதாகும். அழிக்கக்கூடிய செயலாகும். தன்னைத்தானே இறை வடிவமாக மாற்றிக்கொள்ளும் செயலே ஈசத்துவம். இந்த ஈசத்துவத்திலே தன்னைத்தானே இறைவன் என்று தன்னைத்தானே இறைவன் என்று நான் கருதியது இல்லை, நான் நினைத்ததும் இல்லை. ஆனால் ஈசனாக விளங்கக்கூடிய முனீஸ்வரனாக நான் பலமுறை என்னை நினைத்திருக்கிறேன். ஆனால் உயிரற்ற ஜடப்பொருளை, உயிர் இல்லாத ஒரு உயிரற்ற ஜீவனை, மிருகத்தை, ஒரு பறவையை நான் உயிர் பிழைக்க செய்திருக்கிறேன். அதேபோல உயிருள்ள ஒரு ஜீவனை தன்னுடைய சக்தியினால் அழிப்பது என்பது இம்மூன்றும் உள்ளடங்கியதே ஈசத்துவம். வசித்துவம் அனைத்து உயிர்களையும் மட்டுமின்றி பஞ்சபூதங்களையும் தனக்கு எதிராக வசப்படுத்தி இயற்கையே தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட செய்யக்கூடிய சித்து வசித்துவம். இந்த 8 சித்துக்களும் அடங்கியதே அஷ்டமா சித்து. அஷ்டகர்மம் வேறு, அஷ்டமா சித்தி வேறு. அஷ்டமா சித்துக்கள் விளையாட முடியுமா
என்று கேட்டிருக்கிறார். அதாவது அஷ்டமா சித்து தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். அஷ்டமா சித்துக்கள் விளையாட முடியுமா என்று அவர் கேட்கவில்லை. இதை கமாண்டில் வந்ததுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லோரும் மனசுலேயும் இந்த சந்தேகம் இருக்கும். பால்முனி சித்தர் பால்முனி சித்தர் பால்முனி சித்தர்னா அப்போனா அஷ்டமா சித்தி உங்களுக்கு தெரியுமா? இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன். எல்லோராலும் முடியும், இன்னாரால் முடியாது என்றும் இல்லை. எவன் ஒருவன் எந்த நேரத்திலே இறைவனை சரணாகதி அடைந்து இந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாக்கி இந்த பஞ்சபூதங்களை உள்வாங்கி எவன் ஒருவன் கடும் தவத்தில் ஆட்கொள்ள போகிறானோ என்று யாருக்கு தெரியும்? இன்றைக்கி ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்பான், இன்றைக்கி ஒரு தொழிலாளியாக இருப்பான், இல்லை முதலாளியாக இருப்பான், இல்லை மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான், அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருப்பான், அல்லது வேறு ஏதாவது ஒரு உருவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் திடீரென ஞானோதயம் பட்டு தவநிலையை அடைந்து கடும் தவத்தில் மூழ்கினால் அவன் நிச்சயமாக அஷ்டமா சித்து விளையாட தகுதி உள்ளவனாகிறான். இன்றளவும் எத்தனையோ குருமார்கள் சித்தர்களாக மலைகளிலும் குகைகளிலும் புண்ணிய ஆலய ஸ்தலங்களிலும் தவம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களால் நிச்சயமாக அஷ்டமா சித்து விளையாட முடியும். இந்த அஷ்டமா சித்து என்பது இந்த யுகத்திலே பயன்படுத்துவதற்கு அதிகபட்சமாக யாரையும் எதிர்பார்க்க முடியாது. தன்னுடைய சுயநலத்திற்காக அஷ்டமா சித்து விளையாட முடியாது. தன்னுடைய சுப லாபத்திற்கோ பிரபஞ்சத்திற்கு எதிராகவோ அல்லது இறைத்தன்மைக்கு எதிராகவோ நிச்சயமாக அஷ்டமா சித்து விளையாட முடியாது. தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய பூத உடலை அவன் நினைவலைகளில் மறந்து வனங்களிலும் தனிமையிலும் இயற்கையோடு கலந்து தவத்திலே இருந்து தவத்தினால் அப்பேற்பட்ட பேரை அடைந்து வாழ்கிற ஒருவன் அவனால் மட்டுமே அஷ்டமா சித்து விளையாட முடியும். அஷ்டமா சித்திற்கு ஈடாக அஷ்டகர்மத்திலும் அந்த சித்து உண்டு, தகுதி உண்டு. அதுதான் அஷ்டகர்மங்களில் 8ஐயும் ஒரு மனிதன், ஒரு குருமார், ஒரு மாந்திரிகர் செய்வது உடனடி பலனளிக்கக்கூடிய அளவிலே நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை பண்ணிக்கூட வசியம் பண்ணுறார், மோகனம் பண்ணுறார், ஸ்தம்பனம் பண்ணுறார், மாரணம் பண்ணுறார், வித்தியாசம் பண்ணுறாருன்னா அவர் எந்திர மந்திரங்களில் அடிப்படையிலே செய்தாலும் கூட அவரிடத்திலே இருக்கக்கூடிய தவ வலிமையால் நிச்சயமாக அந்த கர்மம் சித்தியாகிறது. அப்போ அஷ்டமா சித்தி விளையாடுகிற அளவுக்கு ஒரு மாந்திரிகன், நல்ல ஒரு சாமியார், நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவனால் முடியும். ஆகவே இந்த கமெண்டை கேட்டிருந்த அன்பர் முயற்சி செய்து பாருங்கள். அஷ்டமா சித்து என்பது பணம் கொடுத்து வாங்குவது இல்லை, கடும் தவத்திலே அடையக்கூடிய சித்தாகும். அஷ்டமா சித்து என்பதின் விளக்கம் புரிந்திருக்கும். ஆனால் அஷ்டகர்மம் என்பது குரு காணிக்கை, ஏட்டு பிரதிநூல் அல்லது குரு பாடம், தெய்வத்தினுடைய அருளாசி, மூதாதையனுடைய அருளாசி, கேட்பொலி, காட்சி பொருள், சூழ்நிலை, இதன் அடிப்படையிலே அஷ்டகர்மங்கள் நிச்சயமாக ஒருவனால் செய்ய முடியும். இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ள மனம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்காதோர் மீண்டும் இதை பற்றி ஏங்கிக் கொள்ளட்டும். வாழ்க வளமுடன். சிவாய நம. தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான்